நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பேசுவதற்காக அனுமதிக்காத தொடர்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் சைனா என்ற பேச்செடுத்தால் பேசக்கூடாதுங்கிறாங்க. ஜென்ரல் நர்வனன் பேர் சொன்னால் பேசக்கூடாதுங்கிறாங்க. பார்டர்னு சொன்னால் பேசக்கூடாதுங்கிறாங்க. பிரதமர்னு சொன்னால் பேசக்கூடாதுங்கிறாங்க. இதெல்லாம் தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் எதிர்க்கட்சி தலைவருக்குள்ள உரிமையை மறுக்கின்ற செயல் மக்களவையில் தொடர்கிறது. மக்களவையில் எப்பொழுதுமே குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தில் முதல் பேச்சாளராக ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சரும் அதற்கடுத்து எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதும் வழக்கம். எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் வந்ததற்கு பின்னால் ரெண்டாவது முறையாக இப்பொழுது பேசும்போது முதல் தடவை பேசும்போது ஒரு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது தடவை இந்த தடவை பேசும்போது அவரை பேச விடாமல் அவருக்கு 4 மணி நேரம் பேசுவதற்கான நேரம் இருந்தும் 18 மணி நேர இந்த விவாதத்தில் 4 மணி நேரம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அதில் அவர் மொத்தமாக 6 நிமிடம் தான் பேச வச்சாங்க 2 நாளைக்குள்ளே. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அவர்களோடு சேர்ந்த அமைச்சர்களாக இருக்கட்டும் தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் தடுத்து அவரை அதனுடைய விளைவாக அவை மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. 2வது நாளாக ராகுல் காந்தி அவர்கள் அந்த அதிகாரப்பூர்வமாக எழுதி கொடுத்து இந்த புத்தகத்தினுடைய பிரதியையும் கொடுத்து அத்தன்டிகேஷன் என்று சொல்வார்கள், அத்தன்டிகேஷன் செய்து ஒப்படைத்ததற்கு பின்னாலும் ராகுல் காந்தி அவர்களை பேச அனுமதிக்கவில்லை. இதை அதற்கு பின்னாலே ராகுல் காந்தி அவர்களை பேச அதை கண்டித்து மொத்த எதிர்க்கட்சிகளையே பேச அனுமதிக்கலை. அதுக்கடுத்து டிஎம்சியையும் சரி, சமாஜ்வாதி கட்சியையும் சரி, திமுகவையும் சரி, மற்ற எந்த ஒரு கட்சியையும் பேச அனுமதிக்காமல் அவருடைய கூட்டணி கட்சிகளை அழைத்ததனுடைய பேரால் அதை எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விதத்தில் நாங்கள் அவையினுடைய மையத்திற்கு சென்று போராட வேண்டிய கட்டாயத்துக்கு உட்பட்டோம். ஏனென்றால் ஜனநாயக படுகொலை நடக்கும் பொழுது அந்த படுகொலையை பார்த்து கொண்டிருப்பது நியாயமில்லை என்பதற்காக, அநீதி நடக்கும் பொழுது அந்த அநீதியை பார்த்து கொண்டிருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக அந்த அநீதியை எதிர்த்து குரல் கொடுத்தோம். அதற்கு தண்டனையாக 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்தார்கள். அதில் தமிழகத்திலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் அவர்களையும் என்னையும் தமிழகத்திலிருந்து சஸ்பெண்ட் செய்தார்கள். அதே போல் பஞ்சாபிலிருந்து 2 காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கேரளாவிலிருந்து 2 காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மகாராஷ்டிராவிலிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் கர்நாடகாவிலிருந்து தெலுங்கானாவிலிருந்து கிரண் ரெட்டி அவர்களையும் மொத்தம் 8 நாடாளுமன்ற 7 காங்கிரஸ் உறுப்பினர்களையும் சஸ்பெண்ட் செய்துள்ளார்கள். தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் அவைக்கு வெளியிலே தொடர்கிறது. தினமும் காலையில் அவை கூடும் பொழுது நாங்கள் எங்களுடைய போராட்டத்தையும் எங்களை தடை செய்தது, எங்களை சஸ்பெண்ட் செய்தது தவறு என்பதையும் வலியுறுத்தி போராட்டத்தில் தினமும் காலையில் அமர்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் இந்த அநியாயகரமான இந்த செயல்பாட்டை இந்த அரசு கைவிட வேண்டும். மக்களவை மக்களுக்கான விவாதத்தை செய்ய வேண்டிய ஒரு அவை, எதிர்க்கட்சிகளுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும், ஆளுங்கட்சி அதற்கு பதிலளிக்க வேண்டும். இது இல்லாமல் வெறும் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிக்கின்ற ஒரு மண்டபமாக மக்களவை மாற்றப்படக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். சரியா? சரி, எய்ம்ஸ் பற்றி நீங்கள் ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருந்தீங்க. இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக எம்எல்ஏ இன்ஸ்பெக்ஷனுக்கு போய் பார்த்துருந்தப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க, 35% ஆஃப் கம்ப்ளீஷன் தான் இப்போ வரைக்கும் நடந்திருக்கு. ஆனாலும் ஃபர்ஸ்ட் பேஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு, அதை நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஹாஸ்டல் டைனிங் அந்த மாதிரி தான் இருக்குது சார். ஸோ எய்ம்ஸ் பற்றி மதுரை எய்ம்ஸ் தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர விஷயம். உங்களையும் பல சகோதரர்களையும் அழைத்து கொண்டு ஒரு சென்றிருந்தோம். மீண்டும் இந்த முறை அழைத்து செல்ல வேண்டும் என்று திரு ராவ் அவர்களிடம் பேசியிருந்தேன். அதுக்காக அவர் வரும்பொழுது பேசுவோம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கு ஒரு நல்ல நேரம் வரணும். ஆனால் இன்னும் கட்டணம் முடியாத நிலை இருக்கிறது. அதே போல் நம்மளை பொறுத்த மட்டும் எய்ம்ஸ் மதுரை என்பது ராமநாதபுரத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடாது, மதுரைக்கு வர வேண்டும், தோப்பூரில் எய்ம்ஸ் துவங்கப்பட வேண்டும் என்பதிலே மிக முக்கியமான கவனமாக இருக்கிறோம். அதிகாரிகளிடம் பேசி எப்பொழுது இது நிறைவேற்றப்படுகிறதோ அப்பொழுது
முழுமையாக கட்டடம் நிறைவேற்றப்படும் பொழுது அதற்கான திறப்பு விழா வைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எல்என்டியை பொறுத்த மட்டும் தங்களுடைய கட்டுமான பணியை முடிப்பதற்கான துரிதமாக வேலை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பின்னாலே அதை ஆய்வு செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ இந்த திமுக கூட்டணியில் அந்த தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு இன்னும் குழு அமைக்காம காலம் தாழ்த்திக்கிட்டே வர்றாங்க. காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்காங்க. இது குறித்து உங்களோட கருத்து? காங்கிரஸ் கட்சி டிசம்பர் 1ஆம் தேதியே குழு அமைத்து விட்டது. திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் செல்வப்பிரந்தை அவர்களும், சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களும் மற்றும் 2 செயலாளர்களும் சேர்த்து 5 குழு அமைத்து காங்கிரஸ் கட்சி ஏறக்குறைய டிசம்பர் 3 ஆரம்பித்து இப்போ பிப்ரவரி இன்றைக்கு தேதி 8, ஏறக்குறைய 36 நாட்களாக காத்திருக்கிறது. திமுக எப்பொழுது குழு அமைக்கிறதோ காங்கிரஸ் கட்சி பேச தயாராக இருக்கிறது. போட்டித் தேர்வு ரத்து செய்யப்பட்டது குளறுபடினால மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் போட்டித் தேர்வுகளுக்காக தயார் செய்து இவ்வளவு நாள் காத்திருந்த மாணவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய நம்பிக்கையும் உடைந்திருக்கும். என்னை பொறுத்த மட்டிலே இப்படிப்பட்ட போட்டித் தேர்வுகள் சரியாக நடத்த முடியாத நிலையிலே இப்படிப்பட்ட தேர்வுகளை நடத்துவதற்காக முயற்சிக்கிறவர்கள் மீது யார் மீது இருக்க பொறுப்பு என்பதையும் நிர்ணயிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. சட்டமன்ற தொகுதியில் எப்படி நம்ம போட்டிட்டு அன்றைக்கே சொல்லிட்டேன். சார், 2026 எலெக்ஷனில் டிஎம்கே கூட்டணியுடன் தான் காங்கிரஸ் உறுதியான திமுகவோட கூட்டணிங்கிறதுக்கு குழு அமைச்சாச்சு. திமுகவினுடைய குழு பேச்சுவார்த்தை தொடங்கிருக்கோம். 36 நாளாக காங்கிரஸ் கட்சி காத்திருக்கிறது அவர்களுடைய குழுக்காக. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலும் எப்பொழுதுமே பொறுமையாக இருக்கிற கட்சி. எங்களை பொறுத்த மட்டத்தில் நண்பர்களை அவமானப்படுத்தாதவர்கள், நாங்கள் தோழமைகளை நாங்கள் மதிப்பவர்கள். அதற்காகத்தான் 36 நாளாக காத்துக்கிட்டு இருக்கோம். திமுக பழனிக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக பழனின்னு சொல்கிறீங்க, திமுக 36 நாளாக காத்துருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ திமுக அவங்க புறக்கணிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? 36 நாள் நான் சொல்கிறேன். டிசம்பர் 3ஆம் தேதி நியமிச்சிருக்கோம். நாங்கள் இப்போ வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சிக்கிற வேண்டியது உங்கள் கணக்கு, உங்கள் திறமை. சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கோம். அதனால் இப்போ அவை தொடக்கட்டும் திங்கக்கிழமை அன்னைக்கு. எப்ஸ்டீன் ஃபைல் தான் மெயினாக இருக்க போது. முதல் 2 நாட்களாக எப்ஸ்டீன் ஃபைலுக்காக ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருந்தேன். எப்ஸ்டீன் ஃபைலை பொறுத்த மட்டும் அனில் அம்பானி, ஹரிந்தர் புரி, எப்ஸ்டீன் மற்றும் அனில் அம்பானிக்கும் ஹரிந்தர் புரிக்கும் மோடிக்குமான சம்பந்தம், இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு லிங்க் வருது. எப்ஸ்டீன், அனில் அம்பானி, ஹரிந்தர் புரி அமைச்சர், பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹரிந்தர் புரி, நரேந்திர மோடி, இப்படிங்கிற ஒரு லிங்க், ஒரு பெரிய லிங்க்கு. இந்த லிங்கை பொறுத்த மட்டும் இதோடு சேர்ந்து இப்போ ட்ரம்ப் டீல் நிற்கிது. இந்த அமெரிக்காவோடான இந்த டீலில் மிகப்பெரிய அளவில் விவசாயமும் மற்ற அதை சார்ந்த விவசாயிகளுடைய தொழில்களும் விற்கப்பட்டிருக்கிறது. மோடியை பொறுத்த மட்டும் அமெரிக்காவிடம் நம்முடைய விவசாயிகளை அடகு வைத்து விட்டார். விவசாயம் செய்கின்ற எந்த விவசாயியும் இனிமேல் விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு அமெரிக்காவினுடைய பொருட்கள் குவிய போகிறது. 500 கோடி டாலருக்கான பெருமானமுள்ள பொருட்களை அடுத்த 5 ஆண்டுகளிலே வர்த்தகத்தை தருவதாக உத்தரவாதம் தந்திருக்கிறார் மோடி ட்ரம்ப்புக்கு. அதாவது ட்ரம்ப்பிடம் இந்தியாவினுடைய விவசாயிகளை விற்ற பெருமை மோடியவே சேரும். பாராளுமன்ற கூட்டட்டம் நிறைய பார்க்க காத்திருக்கிய பட்ஜெட்டுடைய விவாதங்கள் தொடங்கணும். அதுக்காக நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். பாராளுமன்றம் நாளைக்கு கூட்டின உடனே பட்ஜெட் விவாதம் தொடங்கணும். பட்ஜெட் விவாதத்தை நடக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம இந்த முதல் நாளிலே தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் மோடி அரசை பொறுத்த மட்டும் குறிப்பிட்ட மோடி அவர்களே மக்களவைக்கு வருவதற்கு பயம். இந்த கமலஹாசன் படம் மாதிரி தான், எதை பார்த்தாலும் பயமாக இருந்துச்சு பாருல. இதில் பயம், அதில் பயம், இதில் பயம், அந்த கதையாக இருக்குது மோடி கதை. பாராளுமன்றத்துக்கு வர்றதுக்கும் பயமாக இருக்குது அவருக்கு, மக்களவைக்கு வர்றதுக்கும் பயம், மக்களவையில் பேசுகிறதுக்கு பயம். இதனால் எல்லாத்துலேயும் பயப்படுற ஒரு மோடி பிரதமராக இருக்கார்.
அவரை பொறுத்த மட்டும் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகளெல்லாம் வழிநடப்பு செஞ்சதுக்கப்புறம் வீராவாசனம் பேசிக்கிட்டு தான் கட்சிக்காரங்களை மட்டும் வீராவாசனம் வச்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மோடி அவர்களிடம் பொறுத்த மட்டும் அவருக்கு பயப்படாமல் நீங்கள் தயவுசெய்து பாராளுமன்றத்துக்கு வாருங்கள் தான் நாளைக்கு நாங்கள் அழைக்கிறோம். பட்ஜெட் விவாதத்தில் தயவுசெய்து பங்கு கொள்ளுங்கள், வந்து பாருங்கள், வந்து பதில் சொல்லுங்கள். பட்ஜெட்டில் எப்படி அமெரிக்காட்ட இந்தியாவை அமெரிக்காவிடம் இந்திய விவசாயிகளை விற்றுருக்கீங்கிறதுக்கு கேள்விகளுக்கு உள்ள பதில்களை சொல்லுங்கள். ஓடி ஒழியாதீங்க. பயம்ங்கிறது என்னட்டுன்னா ஒரு பெரிய பிரச்சனை தான். அது புரியுது எங்களுக்கு. அனில் அம்பானிக்கும் எப்ஸ்டீனுக்குமான தொடர்பு, உங்களுக்கும் அனில் அம்பானிக்குமான தொடர்பு என்பது ஊரறிந்த விஷயம். அதனால் பல விஷயங்கள் வெளியில் வந்துடும்னு உங்களுக்குள்ள பயம் இருக்குது. பாராளுமன்றத்தில் நடக்க விடுங்க தயவுசெய்து. பாராளுமன்றத்துக்கு வாருங்கள், பாராளுமன்றத்தில் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணி பலமாக இருக்கிறார். தொண்டர்கள் யாரும் அதிருப்தியில் இருக்காங்க. தொண்டர்கள்ட்ட தான் கேட்கணும். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் கூட்டணி திமுகவுடனான கூட்டணி தொடர்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி வலுவாக இருக்கணும் என்று காங்கிரஸ் கட்சி நம்புகிறது. உரிய மரியாதை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது. இதெல்லாம் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கைகளாக இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஜனவரி 17ஆம் தேதி கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரிடம் 39 தலைவர்களை அழைத்து தனித்தனியாக கருத்து கேட்டார்கள். அந்த தனித்தனியாக கருத்து கேட்பில் மெஜாரிட்டியான தலைவர்கள் சில உண்மைகளை தெளிவாக எடுத்து சொன்னார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை மிக மிக அவசியமானது. காங்கிரஸ்காரர்களுக்கு மரியாதை அவசியமானது. மரியாதையாக நடத்த வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தினோம். காங்கிரஸ் கட்சி தலைமையும் அதை உரியவர்களுக்கு சொல்லியிருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்குது. ஆஃப்டர் மதுராந்தகம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது சார். அது முடிஞ்ச அந்த என்டிஏ கூட்டணியோட பொதுக்கூட்டம் அண்ட் திரும்ப மதுரையில் என்டிஏ பொதுக்கூட்டம் நடக்குது. அடுத்தடுத்து பிரதமரோட இந்த மக்கள் சந்திப்பு அவங்கள வலுப்பெறும். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அண்ணன் தமிழ்நாடு டெல்லிக்காவது வர்றாரு, டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்காவது வராரு பயப்படாமல் மோடி அவர்கள் என்பது. அவரை பொறுத்த மட்டும் 3வது இடத்துக்கு அதிமுக கூட்டணியே தள்ளிட்டார் பாவம். அமித்ஷா அவர்களுடைய தலைமையில் இந்த கூட்டணி 3வதுக்கு அண்ணன் திருமாவோடு அண்ணன் சீமானோடு போட்டி கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி முடிந்த கூட்டணி ஆகிவிட்டது. அதிமுக பாஜக கூட்டணி என்பது நாம் தமிழரோடு 3வது 4வது இடத்துக்கான போட்டியிலே மிக கவனமாக போட்டியிடுகிறார்கள். அந்த போட்டியிலே பிரதமரும் கலந்து கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் மதுரை வரட்டும். மதுரை இங்கே விஷத்தை உமிழாமல் தமிழகத்திற்கு உண்மையாக எய்ம்ஸ் எப்போ கட்டி கொடுக்க போகிறாங்க, எப்போ முடிக்க போகிறாங்க, எப்பொழுது அது முழுமையாக இடம்பெறும், எப்பொழுது ராமநாதபுரத்திலிருந்து மொத்த மாணவர்கள் இங்கு மாற்றப்படுவார்கள், எப்பொழுது இங்கு முழுமையான எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்படும் என்ற உண்மைகளையும், எப்போ ஹெலிகாப்டர் இறங்கும், பாருன்னா நம்ம எய்ம்ஸ் கட்டடத்தில் எமர்ஜென்சி லேண்டிங் ஹெலிகாப்டர் இறங்கும்லாம் நம்மளுக்கு ஒரு படம்லாம் போட்டு காட்டாங்க, வீடியோலாம். அதெல்லாம் எப்போ நடக்கும்? வெறும் அனிமேட்டட் வீடியோவே பார்த்துக்கிட்டு இருக்கோமே, எப்போ தான் அது நடக்கும் அப்படிங்கிறத மோடி சொல்லட்டும். எங்களை பொறுத்த மட்டும் தமிழக மக்கள் மோடி அவர்களுடைய ஏமாற்றங்கள்லாம் தெரிஞ்சவர்கள். மோடி அவர்களுடைய ஏமாற்றவைகளை எல்லாம் தெரிஞ்சு தான் இப்போ தமிழ்நாட்டில் 3வது 4வது இடத்துக்கான போட்டியில் மோடி மிக முன்னிலையில் இருக்கிறார். சொல்லிட்டேன், அன்றைக்கே சொல்லிட்டேன். ஒரு தடவை ஒரு சட்டமன்ற தொகுதி எத்தனை தடவை பேச சொல்லி 3 4 தடவை பேச சொல்லி நம்ம மரியாதை நான் சொல்கிறோம். அது தொகுதியினுடைய எண்ணிக்கையா இல்லாட்டி 2 சைடு வச்சுருந்தீங்க, ஆட்சி பங்கு தொகுதிகள் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த மரியாதைன்றது இந்த 2 கேட்டகரியில் வருமா சார்? மரியாதைங்கிறது மரியாதையில் தான் வரும். தமிழ்நாட்டுக்கு நிறைய ரயில்வே திட்டங்கள் புறக்கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் கூட கடிதம் எழுதியிருக்காரு ஸ்டாலின் சிஎம் பிரைம் மினிஸ்டருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக தொடர்ந்து தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி ரயில் திட்டம் கைவிடப்பட்டு விட்டது. மோடி அரசு சதி செய்து இது மிகப்பெரிய ஒரு கனவு திட்டமாக இருந்தது. அவ்வளோ வேலை பார்த்துட்டு திடீர்னு கைவிட்டதுக்கான காரணத்தை அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லவே தயாராக இல்லை. எழுத்துப்பூர்வமாக கேட்டோம்னா சொல்ல தயாராக இல்லை. பாராளுமன்றத்தில் கேட்டோம்னா கதை சொல்கிறாரு. நேராக பார்த்து பேசும்போதும் அதற்கான கதைகள் சொல்கிறாரு. வெறும் கதைகளையும் கட்டுரைகளையுமா சொல்லி பழகிருச்சு. கற்பனை கதைகளையும் சொல்லி பாஜக அரசு பழகிருச்சு. தமிழகத்தை பொறுத்த மட்டும் தமிழகத்தினுடைய உரிமைகளையே தருவதற்கு மறுக்கின்ற ஒரு அரசாக பாஜக தொடர்கிறது. அவர்களை பொறுத்த மட்டும் பாஜக அரசு இந்த பட்ஜெட்டிலே தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்பதற்கு முழுமையாக எடுத்துக்காட்டுகள் பல இருக்கின்றன. சரியா? மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் முழுமையாக கைவிடலை, தொடர்ந்து செய்யறதுக்கான பணிகளை செய்யப்படுறது சொல்கிறாங்க. எப்போ செய்ய போகிறாங்கங்கிற தயவுசெய்து தேட்ட கேளுங்க.
நான் கேட்குறதுலாம் என்னன்னா எல்லா இதுக்கும் தேதியை சொல்லுங்கள், எந்த தேதிக்குள்ளே முடிச்சு கொடுக்க போகிறாங்கன்னு. நாங்கள் மெட்ரோ திட்டம் மதுரைக்கு வரும், அதுக்கடுத்து மெட்ரோ திட்டம் விருதுநகருக்கு வரும், மெட்ரோ திட்டம் சிவகாசிக்கு வரும், மெட்ரோ திட்டம் திண்டுக்கலுக்கு வரும்னு வாட்டுக்கு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எப்போ வரும்? புல்லட் ட்ரெயின் வரும்னுக்கிட்டே இருந்தா புல்லட் ட்ரெயின் எப்போ வரப்போகுது? நீ மெட்ரோ இதுக்கு மேலே தான் வரும், ஆனால் வராது கதை தான். வரும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் வராது. இவர்களை பொறுத்த மட்டும் மக்களுடைய மறதி தான் அவர்களுடைய பலம் நினைக்கிறார்கள். தொடர்ந்து மதுரை மெட்ரோ என்பது ஒரு எல்லா ப்ளூ பிரிண்ட்டும் போட்டு கொடுத்த ஒரு அரசாங்கம் கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து திரு பிடிஆர் அவர்களுடைய முன்னெடுப்பால் இந்த திட்டம் தமிழக அரசு வேகமாக அதை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு கொடுத்ததை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த அரசு மனோகர். நான் அந்த கமிட்டியில் ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கேன், ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்டில். இவர்களை பொறுத்த மட்டும் எந்த ஒரு மற்ற எல்லா மாநிலத்திற்கும் அவர்கள் அந்த திட்ட வடிவமைப்பை சரி பண்ணி உடனே திட்டத்தை ஏற்றுக்கிற அரசு ஏன் மதுரையை மட்டும் இப்போ வஞ்சிக்கிறது? தமிழ்நாட்டின் மட்டும் கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி, மதுரையாக இருந்தாலும் சரி, திருப்பி கொடுத்துறது, லிஸ்ட்டை திருப்பி கொடுத்துறது. திருப்பி கொண்டு முதல்லேருந்து ஆரம்பி. அந்த புரோட்டா கதை தான் முதல்லேருந்து 1ஆம் தேதியிலேருந்து இந்த சூரிய புரோட்டா கதை மாதிரி 1லேருந்து ஆரம்பி திருப்பி முதல்லேருந்து ரெடி பண்ணிட்டு வா. இப்போ திருப்பி எப்போ ரெடி ஆகி எப்போ முடிய போகுது? மதுரை ஏர்போர்ட் கதை தான். திருப்பி கோர்ட்டு கேஸுமா, திருப்பி கோர்ட்டு கேஸ் எத்தனை 10 வருஷமாக அதில் நடந்துக்கிட்டு இருக்கோம். என்னட்டுனா நம்ம பொறுத்த மட்டும் மதுரையை வஞ்சிப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முயற்சி செய்கிறது. அதற்கு பல விஷயங்கள் செய்கிறது. அது மதுரை மெட்ரோவும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழப்படுது. அது அவர்களை பொறுத்த மட்டும் எந்த மாதத்தில் வரட்டும், எந்த அமைச்சர்கள் உங்களுக்கு சொன்னாலும் தயவு செய்து எந்த மாதத்தில் வரப்போகுதுப்பா, எந்த வருஷத்தில் வரப்போகுது, தேதியையும் மனசு மட்டும் சொல்லிக்க. அந்த மாதத்தோட கடைசி தேதியை நாங்கள் போட்டுக்கிறோம். 31ஆம் தேதி மார்ச் மாதம் இந்த வருஷத்தில் வந்துடும், எழுதி வச்சுக்கிறோம். பார்த்துக்கிட்டே இருப்போம், நம்ம உட்காந்துக்கிட்டே இருப்போம். 31ஆம் தேதி வந்துருந்தாங்க. இந்த எய்ம்ஸுக்கு இதே கதை தான் ஓட்டிகிட்டே இருந்தாங்க. எத்தனை தடவை நானே உங்களை கூட்டிகிட்டு போய் காத்துருக்கேன். 31ஆம் தேதி டிசம்பர் வந்துடும், ஜனவரி 30ஆம் தேதி ஜனவரி 26 வந்துடும், பிப்ரவரி 28ஆம் தேதி வந்துடும். முடிஞ்சிருச்சு எல்லா தேதியும். அவர்கள் தொடர்ந்து நிதி கொடுப்பது கிடையாது, நிதி வருவதற்கு பல தடைகளை செய்கிறார்கள். அதனால் எல்லா திட்டங்களும் தடைப்படுது. எந்த மார்ச்? எந்த மார்ச்னு கேளுங்க தயவுசெய்து. 26 மார்ச்சா 27 மார்ச்சா அதை மட்டும் கேளுங்க. ஏன்னாட்டுன்னா அவர்களை பொறுத்த மட்டும் இப்போ நீங்கள் இன்றைக்கி கேள்வி கேட்கும்போது நீங்கள் பிப்ரவரி, இப்போ மார்ச் வரைக்கும் நீங்கள் இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. நீங்கள் அடுத்து ஏப்ரலில் போய் கேட்பீங்க. அதுக்குள்ளே தேர்தல் வந்துடும். அந்த மற்ற தேர்தலில் மறந்துடுவோம். அப்புறம் மே மாதத்தில் தேர்தல் புது அரசு வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், போயிடும். அதுக்கடுத்து ஏப்ரலில் திருப்பி நம்ம ஜூலையில் போய் திருப்பி கேட்போம். அது போன மார்ச் சொன்னோமா, இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ செப்டம்பரில் ஆரம்பிச்சிடுவோம் அப்படிம்பாங்க. முடிஞ்சிச்சா நம்ம திருப்பி செப்டம்பருக்கு போயிடுவோம். இவர்களுக்கு பழக்கமாகி போச்சு. எந்த திட்டத்திற்கும் தேதியை கரெக்டாக தேதியை சொல்ல மாட்டுறாங்க. தேதியை சொன்னாங்கன்னா அந்த தேதியை முடிச்சு வைக்கிறதுக்கும் இல்லை. அதிகாரிகள் அதாவது ஜேபி நட்டா மாதிரி ஒரு அமைச்சர் மதுரையில் 80% வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போனது இந்த அரசாங்கம். 80% வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டார். எய்ம்ஸ் வேலை 80% வேலை முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாத்தையும் சொன்னார் நினைக்கிறேன். 80% முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் மகிழ்ச்சியாக 80% முடிஞ்சிருச்சு. நம்ம போய் தேட போனால் அங்கே ஒன்றுமே இல்லை, கல்லாவே காணும். வெறும் காம்பவுண்ட் சுவர் மட்டும் கட்டி வச்சுருந்தாங்க. அதனால் நம்ம பொறுத்த மட்டும் இந்த அரசு தொடர்ந்து தமிழகத்தை புறக்கணிக்கிறது. மதுரை எய்ம்ஸ் புறக்கணிக்கப்படுகிறது. தேதியை சொல்லாமல் தொடர்ந்து அவர்கள் தள்ளி வருவது என்பது, இன்னும் முடிக்கப்படாத கட்டடங்களை வைத்துக்கொண்டு கதை சொல்வது என்பது நியாயமில்லாது. சரியா? என்னண்ணே இந்த திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அதிகார பகிர்வுன்னு சொன்னீங்க. அந்த நிலைப்பாட்டில் உறுதியான நிலைக்கும் இருக்கிறதா? ஜனவரி 17ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்களும் திரு கார்கே அவர்களும் திரு வேணுகோபால் அவர்களும் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களும் 4 பேரும் உட்கார்ந்து ஒவ்வொரு ஆளாக 39 பேரை கூப்பிட்டு ஒரு ரூமுக்குள்ள அடைச்சிட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கருத்தை கேட்டு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் எல்லோரும் உட்கார வச்சு சொன்னது என்னன்னா, இதுக்கு மேலே இந்த எந்த விஷயங்களை பற்றியும் பத்திரிக்கையில் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் கட்சி தலைமையை முழுமையாக நம்புகிறேன். அதனால் நான் சொல்ல வேண்டியதை என் தலைமையிட்ட சொல்லிட்டேன். நான் காத்திருக்கேன். என் கட்சி தலைமையை பொறுத்த மட்டும் நாங்கள் எல்லோரும் என்ன சொன்னோங்கிறது எல்லாருக்கும் ஒரு நாள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்ல. அந்த 39 பேரில் ஒரு 6-7 பேர் வேணா சரி பார்த்துக்கிறங்க அப்படிங்கிற வேலையில் இருக்கலாம். மிச்சம் எல்லாருமே 30 பேருக்கு மேலே ஒரே ஒத்த கருத்தோடு இருக்கும். அந்த கருத்தை தமிழக அந்த குழு தலைவர் திரு கிரீஷ் சோடங்கல் வலியுறுத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. அதை கிரீஷ் சோடங்கர் ஒருத்தர் கேட்கணும். அவர் கிரீஷ் சோடங்கிறதே உள்ளே இருந்தது. கிரீஷ் சோடங்கர் தான் உள்ளே இருந்தது. திரு வேணுகோபால் தான் உள்ளே இருந்தது. திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் உள்ளே இருந்தது.
திரு கார்கே அவர்கள் தான் உள்ள இருந்தது. அதனால் அவர்களுக்கு தான் தெரியும். என்னை பொறுத்த மட்டும் அவர்கள் உண்மையான செய்திங்கிறது அவர்களுக்கு தான் தெரியும். அவர்கள்ட்ட கேளுங்க. சரியா? ரொம்ப நன்றி. கிளம்பணும் நான்.